ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்டு அவுட்கம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம எஜுகேஷன் அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். பட் அந்த எஜுகேஷனோட ரியல் அவுட்கம் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா அப்படின்னா அது இல்லை. அது என்னன்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்வி என்பது மனித வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தியாகும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மெசேஜ். ஓகேவா? அந்த எஜுகேஷனை வச்சு தான் யூ கேன் சேஞ்ச் த வேர்ல்டு, யூ கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டு. ஓகேவா? மனிதனை அறியாமையிலிருந்து அறிவின் வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் ஒளி விளக்கு கல்வி. ஸோ அந்த இக்னோரன்ஸ் இருக்கிறவங்கள எஜுகேட்டட் பீப்புளை மாற்றுறது தான் அந்த கல்வி. செல்வம், புகழ், பதவி போன்றவை காலப்போக்கில் மாறக்கூடும். ஆனால் கல்வியால் பெறப்படும் அறிவும் அனுபவமும் என்றும் அழியாத செல்வமாக விளங்குகின்றன. அதனால் தான் கல்வியே அழியா செல்வம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். இது நமக்கு தெரிஞ்ச மெசேஜ் தான். அந்த டயலாக் கூட சொல்லுவாங்க. தனுஷ் அந்த படத்தில் கூட, உங்கள்கிட்ட காசு இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, பொருள் இருந்தால் பிடிங்கிடுவாங்க, ஆனால் நீ படித்தா மட்டும்தான் உங்கள்கிட்ட யாராலையும் பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதை தான் இதையும் சொல்லியிருக்காங்க. கல்வி மனிதனின் அறிவை மட்டும் வளர்ப்பதில்லை. ஸோ நம்ம நாலேஜ் மட்டுமே நம்ம வேணுன்றக்காக நம்ம எஜுகேஷன் போகிறதில்ல. அந்த கல்வியோட ரியல் அவுட்கம்ஸே டிசிப்ளின், ஓகேவா, நல்லொழுக்கம், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹியூமனிட்டி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போன்ற உயரிய பண்புகளையும் வளர்க்கிறது. ஒரு மனிதன் தனது திறமைகளை அறிந்து வளரவும், சரியான முடிவெடுக்கவும், வாழ்க்கையில் வரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளவும் கல்வி துணை புரிகிறது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அறிவை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம நிறையா பேர் நம்ம பண்ணுறதில்ல. அறிவை வளர்க்குறதுக்காக நம்ம ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறோம் அப்படின்னா அதுவும் இல்லை. பட் அதோட ரியல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது, ஹியூமனிட்டியாக இருக்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது போன்ற பண்புகளை வளர்க்குறதுக்கு தான் கல்வி. அதே மாதிரி நம்ம திறமைகளை என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்றது, எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத அறிஞ்சிக்கிறது. ஸோ ரைட் டிசிஷன், ஃபேஸ் டு லைஃப், ஓகே, ரெடி டு ஃபேஸ் த லைஃப், அதெல்லாம் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு துணை புரிகிறது தான் கல்வி. கல்வி பெற்றவர்கள் தங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் முன்னேற்றும் ஆற்றல் பெற்றவர்களாக உருவாகிறார்கள். ஒருத்தவங்க கல்வி அந்த குடும்பத்தில் படித்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிற முடியும். அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுனால அவங்கள சுற்றி இருக்க ஒரு சமூகத்தை காப்பாற்றிக்கிற முடியும். அந்த சமூகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாடு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம இண்டிவிஜுவலாக முன்னேற்றம் அடைஞ்சோம்னா நம்ம நாடு முன்னேற்றம் அடையும். நாடு எப்படி முன்னேற்றம் அடையும், நம்ம இண்டிவிஜுவலாக டெவலப் ஆனால் தான் நம்ம நாடு முன்னேற்றம் அடையும். ஸோ அந்த மாதிரிக்கான பாசிபிலிட்டி கல்வி மூலமாக தான் கொண்டு வர முடியும். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இயற்கை வளங்கள் மட்டும் போதாது. கல்வி கற்ற திறமையான மனித வளமே நாட்டின் உண்மையான செல்வமாகும். ஸோ அந்த ஒரு நாட்டுக்கு நேச்சுரல் திங்ஸ் மட்டுமே நமக்கு முக்கியம் இல்லை வளர்ச்சிக்கு. அந்த கல்வி கற்ற திறமையான மனித வளம், ஓகேவா, குட் ஹியூமன் பீயிங்ஸ் அண்டு குட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதுதான் நமக்கு தேவை. அறிவியல், மருத்துவம், வேளாண்மை, தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளாகம், விண்வெளி, தொழில், வணிகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளின் முன்னேற்றத்துக்கும் கல்வி அடிப்படை காரணமாக உள்ளது. பெண்கள் கல்வி கற்றால் குடும்பம் முன்னேறும், குடும்பம் முன்னேறினால் சமுதாயம் முன்னேறும், நாடும் முன்னேறும். எனவே அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அவசியம். இன்றைய உலகில் போட்டிகள் அதிகரித்து வரும் நிலையில் பட்டப்படிப்பு மட்டுமின்றி திறன்களை வளர்க்கும் கல்வியும் அவசியமாகி உள்ளது. இன்றைக்கி ஹெவி காம்படிஷன். அந்த ஹெவி காம்படிஷனில் நம்ம டிகிரி மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த டிகிரியோடு நமக்கு அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வேணும். புதிய அறிவை பெறுவதும் காலத்தின் தேவையாகும். கல்வி மனிதனை சுயநிறைவு அடையச் செய்வதுடன் பிறருக்கு உதவும் மனப்பான்மையை உருவாக்குகிறது. எனவே ஒவ்வொரு மாணவரும் கல்வியின் அருமை உணர்ந்து ஆர்வத்துடன் கற்க வேண்டும். கல்வி என்பது தேர்வில் மதிப்பெண் பெறுவதற்காக மட்டுமல்ல, நல்ல மனிதராகவும் பொறுப்புள்ள குடிமகனாகவும் நாட்டின் முன்னேற்றத்துக்கு பங்காற்றுபவராகவும் உருவாக்குவதற்கான வலிமையான கருவியாகும். கல்வியின் சக்தியை உணர்ந்து கற்போம், அறிவால் உயர்வோம், நாட்டை வளப்படுத்துவோம். இது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு மெசேஜ் அப்படின்றத பாருங்கள். இது நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த எஜுகேஷன். ரியல் அவுட்கம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ரெடி டு ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறது, ஹியூமனிட்டியாக இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது, டிசிஷன் சரியாக எடுக்கிறது, நம்ம ஸ்கில்ஸ் என்னென்னு லேர்ன் பண்ணிக்கிறது. இதுதான் ரியல் அவுட்கம்ஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸோ அவங்களால நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும், நல்ல ஒரு மனிதரை உருவாக்க முடியும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், நல்ல ஒரு நாட்டையும் உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.